ஆவியான தேவனே என்னோடு வாருமே, எனக்கு நீரே சொந்தம். ஆவியான தேவனே என்னோடு வாருமே, எனக்கு நீரே சொந்தம். சொந்தம் சொந்தம் எனக்கு நீரே சொந்தம். சொந்தம் சொந்தம் எனக்கு நீரே சொந்தம். ஆவியான தேவனே என்னோடு வாருமே, எனக்கு நீரே சொந்தம். ஆதி சிருஷ்டிப்பிலே நீர் இருந்தீர், இரண்டாம் வருகையிலும் நீர் இருப்பீர். ஆதி சிருஷ்டிப்பிலே நீர் இருந்தீர், இரண்டாம் வருகையிலும் நீர் இருப்பீர். பரிசுத்தம் தந்து என்னை நடத்துகிறேன், பரிசுத்தம் தந்து என்னை நடத்துகிறேன். பரிசுத்தனாய் என்னை அழைத்துச் செல்வீர், பரிசுத்தனாய் என்னை அழைத்துச் செல்வீர். சொந்தம் சொந்தம் எனக்கு நீரே சொந்தம். சொந்தம் சொந்தம் எனக்கு நீரே சொந்தம். ஆவியான தேவனே என்னோடு வாருமே, எனக்கு நீரே சொந்தம். துதியின் மத்தியிலே வாசம் செய்வீர், மாம்சமான யாவர் மேலும் இறங்கிடுவீர். துதியின் மத்தியிலே வாசம் செய்வீர், மாம்சமான யாவர் மேலும் இறங்கிடுவீர். தூயவர் யாவர் மேலும் தங்கிடுவீர், தூயவர் யாவர் மேலும் தங்கிடுவீர். துதிக்கும் சேனைகளாய் எழுப்பிடுவீர், துதிக்கும் சேனைகளாய் எழுப்பிடுவீர். சொந்தம் சொந்தம் எனக்கு நீரே சொந்தம். சொந்தம் சொந்தம் எனக்கு நீரே சொந்தம். ஆவியான தேவனே என்னோடு வாருமே, எனக்கு நீரே சொந்தம். ஆவியான தேவனே என்னோடு வாருமே, எனக்கு நீரே சொந்தம். சொந்தம் சொந்தம் எனக்கு நீரே சொந்தம். சொந்தம் சொந்தம் எனக்கு நீரே சொந்தம். ஆவியான தேவனே என்னோடு வாருமே, எனக்கு நீரே சொந்தம். ஆவியான தேவனே என்னோடு வாருமே, எனக்கு நீரே சொந்தம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். விசேஷமாக இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு திருநாள். இந்த நாளை பெண்டகோஸ் பண்டிகை என்று நாம் கொண்டாடுகிற ஒரு நாளாக காணப்படுகிறது. இந்த பண்டிகையும் நாம் இந்த எம்சிஓ பீரியடில் வீடுகளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பெண்டகோஸ் என்று சொன்னாலே 50வது நாள் என்று அர்த்தம். சில வேளைகளில் அந்த பெந்தகோஸ் நாள் அப்படி சொன்னால் நம்ம பெருசாக நம்ம பெந்தகோஸ் அப்படின்னு நினச்சிருவோம். ஆனால் பெண்டகோஸ்னால் 50வது நாள் என்று அர்த்தம். 50th டே இஸ் பெண்டகோஸ் டே. பிரியமானவர்களே, இந்த பண்டிகை இந்த திருநாளிலே விசேஷமாக நம் தியானிக்க போகிற
வார்த்தை என்னவென்று சொன்னால் யோவான் 7ஆம் அதிகாரம், இன்றைக்கு குறிக்கப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் யோவான் 7ஆம் அதிகாரம் வசனம் 37 39 வசனங்களை நாம் தியானம் பண்ணி நாம் கடந்து செல்லவிருக்கின்றோம். உங்களுக்காக இந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். பிரியமானவர்கள், இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்வோம். என்ன செய்வோம் அப்படி சொன்னால், இந்த வார்த்தையை நான் வாசிக்கும்போது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, எல்லோரும் கொஞ்சம் எழுந்து நின்று இந்த வசனத்தை நாம் கேட்போமாக. இந்த வசனத்தை நாம் கேட்டு இந்த வசனத்தை தியானிப்போமாக. சரிங்களா? எழுந்து நிற்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 7ஆம் அதிகாரம் வசனம் 37 39 வரை. ஜான் சாப்டர் 7 verses 37 to 39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப்போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பிரியமானவர்களே, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. அன்பும் இரக்கமுள்ள பரம தகப்பனே, இதோ சுவாமி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பண்டிகையின் போது நீர் உரைத்த இந்த வாக்கினை கர்த்தாவை இந்த நேரத்தில் நாங்கள் தியானிக்கவிருக்கின்றோம். சுவாமி, எங்களுக்கு மனக்கண்களை திறந்து, எங்கள் செவியை திறந்து கர்த்தர் மத்தியில் நீர் பேசும்படியை நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, வேதம் சொல்லுகிற சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் எப்படி வாழ வேண்டும், நாங்கள் எப்படி இந்த வசனத்தை கேட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை கற்றுத்தாருங்க ராஜா. நான் நல்ல என்னை மறைத்து நீர் வெளிப்படும், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற நிகழ்ச்சியும் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படி இன்றைக்கி நிற்பீங்கன்னு சொன்னால் அமரும்படியாக நாம் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தேங்க்யூ. பிரியமானவர்களே, ஆண்டவர் உரைத்த இந்த காரியமானது ஒரு பண்டிகையில் நடந்த ஒரு காரியம். இது என்ன பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆசாரிப்பு ஒரு பண்டிகை. இது ஒரு கூடார பண்டிகை என்று சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள் ஃபீஸ்ட் ஆஃப் பூத் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. இந்த பண்டிகை பார்த்திங்கன்னா ஒரு 7 நாட்கள் நடக்கும். 7 நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு பண்டிகை. முதல் நாள், இந்த 7 நாளில் முதல் நாள் ஓய்வு நாள், கடைசி நாளும் ஓய்வு நாள். அப்போ இந்த வேலையில் தான் பாருங்கள், இந்த காலகட்டங்களில் யூதர்கள் ஒரு 3 பண்டிகையை கண்டிப்பாக அனுசரிக்கிற ஒரு பண்டிகையாக காணப்படுகிறது. லேவியராம் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், யூதர்களுக்கு ஒரு 3 முக்கியமான பண்டிகை இருக்குது. அதில் ஒரு பண்டிகை இந்த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள். கண்டிப்பாக என்ன செய்வாங்க, இதை அனுசரிக்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. இந்த இடத்துல எல்லோரும் கூடி வருவாங்க. அப்போ அந்த இடத்துல பாருங்கள், இந்த பண்டிகையில் இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான நடக்க போகிற சம்பவங்களை குறித்து, தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்க போகிற காரியங்களை குறித்து மிக உரத்த சத்தமாக ஒரு கட்டளையாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த பண்டிகையில் சில சடங்காச்சாரங்கள், சில காரியங்கள் இதில் நடக்கும். அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் பிரியமானவர்களே, இந்த 7ஆம் நாளில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், பிரதான ஆசாரியன் என்ன செய்வார்னா 2 சொம்பு கோல்டு சொம்பு, அது ஒரு தங்க சொம்பில் என்ன செய்வார்னா, ஒரு இதில் திராட்சை ரசமும் ஒரு இதில் சிலோவம் குளத்திலிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீரை எடுத்துக்கொண்டு வாட்டர் கேட்டுக்குள்ளே புகுந்து 7 தடவை சுற்றி என்ன செய்வார்னா ஆசாரிப்பு கூடாரத்தில் ஊற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் அங்கே நடக்கும். இத்தண்ணீரை ஊற்றுவதற்கு முன்பு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நம்ம வீட்டில் வாசிச்சிருப்பீங்க ஏசாயா புத்தகம், பழைய ஏற்பாட்டு பகுதி, ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்த ஒரு வசனத்தை அவர் ஊற்றுவதற்கு முன்பாக இதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று இந்த சொல்லுகிற அந்த காரியத்தை நம்ம இதில் நாம் பார்க்கலாம். அப்போ இதை வாசிக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, இன்னொரு காரியம் ஒன்று நடக்கும். அவங்க அந்த 7 தடவை அவங்க சுற்றி வரும்போது சங்கீதம் 113 சங்கீதம் 118 என்ன செய்வாங்க, பாட்டாக பாடுவாங்க 7 தடவையும் அவங்க சுற்றும் போது. இந்த நேரத்தில் தான், இப்படிப்பட்ட நடந்து கொண்டிருக்கிறது, சடங்காச்சாரமாக நடந்து கொண்டிருக்கிறது நேரத்தில் தான் இயேசு என்ன செய்கிறாரு, சத்தத்தோட அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, என்னை அன்றி உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, நான் மட்டும்தான் உங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியும், என்னை விசுவாசிக்கவில்லைன்னா உங்களுக்கு பரலோகம் கிடையாது, நான் மட்டும்தான் உங்களுடைய ரட்சிப்புக்கு பாத்திரமாக இருக்கிறேன், உங்களை காப்பாற்றுவதற்கு நான் ஏதுவாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். நீங்கள் வாசிக்கிட்ட அந்த பகுதியில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த நிறைய காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே இயேசு கிறிஸ்து தான் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு
அவரை தேடுகிறவர்களுக்கு வாசலாக இருக்கிறார் பரலோக ராஜ்யத்துக்கு, நித்திய வாழ்க்கைக்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நான் பார்க்கும்போது பிரியமானவர்களே, யோவான் 7ஆம் அதிகாரம் 34-36 வசனத்தை பார்க்கும்போது என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், யோவான் 7ஆம் அதிகாரம் அவர் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள், நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்றார். 36வது வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும், நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அப்போ ஆண்டவர் இங்கே பேசும்போது இவர் என்ன தான் சொல்கிறார் அப்படி ஆராய்ஞ்சு கொள்ளுறாங்க. என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இப்போ நான் கூப்பிடும் போதே இதுதான் கரெக்டான நேரம், நீங்கள் என்ன பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பிழைச்சி கொள்ளுவீங்க, அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா உங்களுக்கு சங்கு தான் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு காரியம் இங்கே காணப்படுகிறது. அப்படின்னா பிரியமானவர்கள், விசேஷமாக இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன வலியுறுத்தி சொல்கிறாருன்னா, உயிராக இருக்கும்போது, இப்போ நம்ம உயிராக இருக்கிறோம், நம்ம ரட்சிப்புக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால், திஸ் இஸ் த டைம் ஃபார் அஸ் டு ரிப்பெண்ட் அண்ட் ஃபாலோ டு ஜீசஸ் வே. ஆண்டவருடைய பாதையில் உயிராக இருக்கும்போது மனம் மாறி நடந்தால் தான் நம்ம எங்கே போக முடியும், பரலோகம் போக முடியும். நீ சில வேளைகளில் இறந்து போயிடுவாங்க. சில பேர் இறந்து போயிட்டாங்கன்னா வாழும்போது எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் செத்து போயிட்டாங்கன்னா, ஐயோ ஆண்டவரே இவர் எங்கே இருக்கணும், சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, பரலோகத்தில் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். உயிராக இருக்கும்போது ஒருவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் சொற்படி நடப்பான் என்று சொன்னால் அவன் ரட்சிக்கப்படுவான். இது ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்புறம் நீங்கள் கொஞ்ச நாளில் பார்க்க மாட்டீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பேச்சை நீங்கள் கேட்கலன்னா அந்த சொத்து அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ அதே போல் பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் படி வாழாமல் செத்து போயிட்டுமா, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, மரித்த பிறகு ஒன்றுமே கிடைக்காது, எல்லாம் ஜீரோ தான். அப்போ புண்ணியம் செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் என்னத்தான் பெரிய பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் செஞ்சாலும் இயேசு இல்லாமல் நம்மளுக்கு பரலோகம் கிடையாது, ரட்சிப்பு கிடையாது என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்தால் மட்டுமே பரலோகம் போக முடியும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்குள் வாழ்ந்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்று அவர் சொற்படி நடக்கிறவருக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ நீ ஜீவனோடு இருக்கும்போது அவரை பின்பற்றி வந்தால் மட்டுமே ரட்சிப்பு நிச்சயம். அப்போ இயேசு பாருங்க, இந்த இடத்துல நின்று ஒரு 3 காரியங்களை இன்னைக்கு வாசி கேட்ட இந்த பகுதியில் ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. என்ன காரியம் சொல்கிறார்? அதுவும் மிக சத்தமாக உரக்க சத்தத்தோடு அவர்கள்ட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ தாகமாக இருக்க வேண்டும், நீ தாகமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, நீ என்னிடம் வர வேண்டும். ரெண்டாவது என்னது? நீ என்னிடம் வர வேண்டும். மூன்றாவது என்ன சொல்கிறாரு? நீ என்னை பானம் பண்ண வேண்டும், என் தண்ணீரை நீ குடிக்க வேண்டும் என்று சொல்லுகிற இந்த காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ பாருங்க பிரியமானவர்களே, நமக்கு எல்லோருக்கும் இயேசு தேவை, இயேசு வேணும். அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை, அவர் இல்லாமல் நாமும் இல்லை என்கிற ஒரு காரியத்தை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நமக்கு அவர் தேவையாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் அவசியமானவர் என்று நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். பாருங்க பிரியமானவர்கள், இந்த உலகத்தில் எவ்வளவு தான் சுற்றி வந்தாலும் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த கடைசியில் நம்ம படுக்கும்போது ஒரு நிம்மதி நம்மள்கிட்ட இருக்கணும். சொல்லுவாங்களே, மெத்தைய வாங்கலாம், என்னத்தை வாங்க முடியாது, தூக்கத்தை வாங்க முடியாது. பெரிய பணக்காரனாக இருக்கலாம், ஆஸ்தி சொத்து எல்லாமே இருக்கலாம், ஆனால் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லைன்னா மனசை சமாதானமாக இருக்க முடியாது. பிரியமானவர்களே, அந்த ஆத்துமாவுக்கு தேவையானதை இந்த உலகத்தில் ஒருவர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இயேசுவை தவிர வேற யாருமே செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, அந்த அவருடைய முக்கியத்துவத்தை இங்கே இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி சொல்லுகிறாரு. அதான் சொல்றாரு, நீ தாகமாக இருக்க வேண்டும், நீ என்னிடம் வர வேண்டும், நீ என்னை பருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆத்துமாவை தேற்றுகிற ஒரு சக்தி, ஆத்துமாவை பலப்படுத்துகிற ஒரு சக்தி இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் இருக்கு என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் முக்கியத்துவத்தை இந்த யோவான் 10 சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்றாருன்னா, இயேசு தண்ணீரை குறித்து இங்க பேசுகிறார்.
இப்போ தண்ணீரை குறித்து பேசும்போது இதற்கு முன்பாகவே சில இடங்களில் பேசியிருக்கிறார். அப்போ பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா நிக்கோதேமு கிட்ட அவர் சொல்கிறாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, ராஜ்யத்தில் வர முடியாதுன்னு சொல்லி நிக்கோதேமு சொல்லுகிற காரியத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னால், ஒரு சமாரியா ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். 14வது வசனத்தை அதே பகுதியில் 14வது வசனத்தை வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னால், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் பாருங்க, இந்த காரியத்தை, ரட்சிப்பின் காரியத்தை சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு தண்ணீரை குறித்து இங்கே சொல்லுகிறார். அந்த ஜீவ தண்ணீரை ஒருவன் பருக வேண்டும் என்று சொல்லி. அப்போ இந்த தண்ணீர் என்றால் என்ன? அவர் என்ன சொல்கிறாரு? இந்த ஆத்தும தாகத்தை தீர்க்கும்படியான ஒரு காரியத்தை குறித்து. அப்போ இந்த ஆத்ம தாகத்தை அப்படின்னு சொன்னால் அந்த இன்னர் பீஸ், ஒரு சமாதானத்தை, ஆத்துமா வறட்சி கண்டிருக்கிற இடத்துல ஒரு ஜீவ ஊற்றை ஆண்டவர் அனுப்புகிற, ஜீவ ஊற்றாக ஆண்டவர் வருகிற ஒரு காரியத்தை குறித்து இங்கே வலியுறுத்தி சொல்லுகிற இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் பிரியமானவர்கள், சமாதானம் இல்லாமல் நாம் ஒன்றும் சரி வர என்ன செய்ய முடியாது, ஒழுங்காக எதையுமே செய்ய முடியாது. வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு சமாதானம் போச்சுன்னு சொன்னால் எல்லாமே போச்சு. அப்போ ஒரு மனுஷனுக்கு சமாதானம் கொடுக்க வேண்டும் சொன்னால் அந்த பிரின்ஸ் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லுவாங்களே, இந்த சமாதான பிறகு பூக்கிட்ட இருந்து தான் வர முடியும். அப்போ இப்படியாப்பட்ட ஒரு காரியம், இந்த ஜீவ தண்ணீராக காணப்படுகிற இந்த காரியம் நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி சொல்லுகிறார். எவ்வளவு தான் செல்வம் இருந்தாலும் நிம்மதின்னு ஒன்று இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ பிரியமானவர்களே, அங்கே ஒரு எம்டினஸ் இருந்துடும், அங்கே ஒரு காலியான ஒரு காரியமாக காணப்படும். அப்போ அதை பூர்த்தி செய்யணும்னா இயேசு கிறிஸ்து நமக்கு தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் நித்தியமான ஆசீர்வாதத்தை அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இன்றைக்கி உலகம் கொடுக்குற சந்தோஷத்தை பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம், கொஞ்சம் நேரம் தான். இன்றைக்கி நிறைய பேர் நிம்மதியை தேடி எங்கெங்கேயோ போயிட்டு வராங்க, எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும். ஸோ பிரியமானவர்களே, இன்றைக்கி பாருங்கள், சொல்லுவாங்க சில பேர் பாருங்கள், தண்ணி அடிக்கிறவங்களை எடுத்துக்கங்களேன். தண்ணி குடிக்கிறதுனா இந்த பியரு, ஆல்கஹால், இந்த பாரில் போய்ட்டு டான்ஸ் ஆடுறவங்க, பப்பில் போய் டான்ஸ் ஆடுறவங்க பார்த்திங்கன்னா என்னமோ ஒரு நிம்மதி, அந்த இடத்துல அப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆடுவாங்க. ஆனால் அங்கே பாருங்கள், அவங்க குடித்தோடனே அவங்களோட அந்த சிஸ்டம்லாம் மாறும். சிரிக்காதவன் சிரிப்பான், அழுவாதவன் அழுவான், ரொம்ப அமைதியாக இருக்கிறவன் ரொம்ப பேசுவான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த அவனோட அந்த அந்த அது குடித்த பிறகு அந்த என்ன சொல்கிறது, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த போதை தீர்ந்த பிறகு மறுபடியும் அமைதியாகிடுவான். மறுபடியும் அவனோட காரியத்தை பார்த்திங்கன்னா அவனோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக தான் போகுமே தவிர இம்ப்ரூவைஸ் ஆகாது, அவன் நல்லவனாக மாறி வர முடியாது. ஆனால் இங்கு தேவன் கொடுக்கிற இந்த தண்ணீரை அருந்தும் பொழுது அவனுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வருகிறது, அவனுக்குள்ள ஒரு நித்தியமான ஒரு சமாதானம் கிடைக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த வேதத்திலிருந்து ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார், வா என்று சொல்லி. ஸோ பிரியமானவர்களே, என்னை ரட்சிக்க வந்தவர் என்று நாம் ஏற்று நாம் அவரிடத்தில் வருவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நன்மை நமக்கு இருக்கும். முதல்ல அவர் என்ன செய்கிறாரு, நம்மளை என்ன சொல்கிறாரு, நீ தாகமாய், அவர் மேலே தாகமாக இருக்க வேண்டும். அப்போ எனக்கு, என்னுடைய ஆத்மாவுக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு அவர் தேவைன்னு நீ முதல்ல உணரணும். ரெண்டாவது, அவர் கூப்பிட்றாருல, அவர் இடத்துக்கு நீ போகணும். போகும்போது என்ன நடக்குது பாருங்கள், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள் எல்லாரும் சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாரு. சரிங்களா, எல்லாரையும் கூப்பிடுறாரு. தொடர்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்போ யாருக்கு அழைப்பு? யாரெல்லாம் அவர்கிட்ட வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இவங்க தான் அவங்க தான் இவங்க தான் இல்லை, யாரெல்லாம் எவர்களோ பார்க்குறலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள், நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்ல பர்டிகுலர் பீப்புள் ஆண்டவர் கூப்பிடல, எல்லாரையும் கூப்பிட்றாரு, எல்லாம் வாங்க. இங்கேயும் பாருங்கள், யார் விசுவாசிக்கிறாங்களோ என்று சொல்லி. இப்போ பாருங்கள் பிரியமானவர்களே, அப்போ அதான் இயேசு சொல்கிறாரு, நீ தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வா,
உனக்கு தேவையாக இருந்தா கம் டு மீ, நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் யோவான் 6:35 இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒருபோதும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். அப்போ என்னுடைய ஆத்துமாவில் வருகிற ஒரு தாகத்தை, ஏக்கத்தை, என்னுடைய தேவையை நிவர்த்தி செய்கிறவர் இயேசு மட்டுமே. அல்லேலூயா. நம்முடைய தேவையை சந்திக்கிறவர். உங்களுக்கு இன்னைக்கு சமாதானம் இல்லையா, நீங்கள் இயேசு கிட்ட என்ன செய்யணும்? அவர் தான் எனக்கு சமாதானம் கொடுப்பார், அவர் தான் என்னோட தேவையை சந்திப்பார்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட வரும்போது அவர் உங்களுக்குள்ள இருந்து சமாதானத்தை செய்கிறவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இயேசு மட்டுமே. இப்போ பாருங்க, இன்றைக்கு மனிதன் சமாதானத்தை சமாதானமாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்கிறான், ஆனால் சமாதானமாக இருக்க முடியல. இப்போ தேவன் அவருடைய சமாதானத்தை நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஸோ பிரியமானவர்களே, தாகமாக இருக்கிறவன் அவரிடத்தில் வந்து அவருடைய நீரை பருக வேண்டும். அவருடைய நீரை என்ன செய்யணும்? தண்ணீரை குடிக்க வேண்டும். பாருங்க, அந்த சமாரியா ஸ்திரீயிடம் இயேசு, நீ நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்க வேண்டும், குடித்தால் உனக்கு தாகம் உண்டாகாது என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் காணப்படுகிற காரியங்கள் நீங்கள் சுற்றி வரலாம், ஆனால் மறுபடியும் உங்களுக்கு தாகம் ஏற்படும், உங்களுக்கு தேவை ஏற்படும். ஆனால் இயேசுவிடம் வரும் பொழுது, இயேசு கொடுக்கிற அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது நமக்கு தாகம் ஏற்படாது. ஆண்டவர் அதை சரியாக்குகிறார், அதை முழுமையாக்குகிறார் என்கிற ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்லுகிற இந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம். ஸோ அவரே ஜீவாப்பம், அவரே அந்த தண்ணீராக காணப்படுகிறார். நாம் அவரிடம் வரும்போது அவர் நமக்குள் வந்ததுனால அவர் என்னவா இருக்கிறாரு? நீர் ஊற்றாய் இருக்கிறது. அப்போ அந்த நீரானது பாருங்க, நீர் ஊற்றாய் இருக்கிறது, அது வற்றாத ஜீவ நதிகளாய் மாறுகிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் வரும்போது என்ன செய்கிறாரு? ஜீவ ஊற்றாய், அந்த நீர் ஜீவ ஊற்றாய் இருக்கிற தண்ணீர் என்ன செய்யுது? வற்றாத ஜீவ நதிகளாய் மாறுகிறது. நாம் ஆண்டவரிடம் வந்து அவருடைய நீரை குடித்த பிறகு என்ன நடக்குது? நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக மாறுகிறோம். எண்ட் ஆஃப் த டே என்ன தெரியுங்களா நடக்கிறது? இங்கே நம்ம ஆசீர்வாதத்தை தேடி போகிறவங்களாக இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஆசீர்வாதமாக மாறிடும். இயேசு வந்துட்டார்னா, அந்த ஜீவ தண்ணீர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஜீவன் நதிகளாய் மாறுவோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, என்ன நடக்குது? ஆசீர்வாதத்தை தேடி போக மாட்டோம். இன்றைக்கி நிறைய பேர் எதை தேடி ஓடுறாங்க? ஆசீர்வாதத்தை தேடி ஓடுறாங்க. ஆசீர்வாதம் கிடச்சிருச்சா? கிடைக்காது. ஏன்னா நம்ம தேடி ஓடுறது எதை? ஆசீர்வாதத்தை. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம், ஆண்டவருடைய அந்த ஜீவ தண்ணீரை நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பிரியமானவர்களே, நம்ம நதிகளாய் மாறுவோம், ஜீவ நதிகளாய் மாறுகிறோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம ஆசீர்வாதமாக மாறுகிறோம். இன்னும் நிறைய கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்தையே நோக்கி ஓடுறாங்க. அதை கொஞ்சம் என்ன செய்யணும்? மாற்றணும். ஆசீர்வாதத்தை தேடுறதை விட்டுட்டு ஆசீர்வாதம் கொடுக்கிறவர்கிட்ட நம்ம நாமே ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்கள் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் ஆசீர்வாதம்னு சில பேர் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் சில பேரோட பேர் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம்னு இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனையும் கடனும் தான் இருக்கும். ஒரு ஆசீர்வாதமும் அவங்க வாழ்க்கையில் காணப்படாது. பிரியமானவர்கள், இன்றைக்கு விசுவாசித்து சொல்லுங்கள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், பிரியமானவர்களே, சில வேளைகளில் கிறிஸ்துவனோட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது? ஒரே குட்டையில் விழுந்த மட்டையாக இருக்குது. இந்த குட்டை தண்ணியை பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா அந்த தேங்கி கிடக்கிற அந்த தண்ணிகளை பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி தேங்கி ஒரு இடத்துல ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அந்த தண்ணி எப்படி இருக்கும்? நாரி இருக்கும். அதனால தான் நிறைய பேர் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாரி போய் கிடக்கு. ஏன்னா அந்த தண்ணி என்ன செய்யறதில்லை? ஓடுறதில்லை. அந்த தண்ணி ஓடுச்சுன்னா, அந்த நதி நீர் ஊற்றாய் ஜீவ நதிகளாய் மாறி ஓடுச்சுன்னா, அது அந்த தண்ணி என்ன செய்யலாம்? குடிக்கலாம். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புரியுதுங்களா? தேங்கி இருக்கிற தண்ணி நாத்தடிக்கும், நீரோட்டம் இல்லாதது. அப்போ அந்த நதியானது, அந்த தண்ணீரானது ஓடணும். அதனால தான் பாருங்கள், யோவான் 7:38 நம்மளை வாசிக்கும் போது,
வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறது? அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி, அப்போ வற்றாத ஜீவ நதிகளாக நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு மாறுகிறோம். அவருக்கு விசுவாசமாக இருக்கும் பொழுது நதிகள் என்ன செய்யும்? அது ஓடிக்கிட்டே இருக்கும். பாருங்களேன், இங்கே நதின்னு சொல்ல நதிகள்னு சொல்லப்படுகிறது. அந்த நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ நதிகள் ஓடுகிற இடம் எல்லாம் அப்புறம் எப்படி இருக்குன்னா செழிப்பாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். அங்கே அந்த அந்த இடத்துல வளர்கிற மரங்கள் எப்படி இருக்கும், செடி கொடிகள் எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அங்கே இருக்கிற மீனுங்க நல்லா இருக்கும். ஏன்னா தண்ணி தான் ஃப்ரெஷ்ஷாக போய்கிட்டே இருக்குது, செழிப்பாக இருக்கும். அந்த இடமே பார்த்து சில இடத்துக்கு போய் பாருங்களேன், ஊற்று தண்ணீர் ஓடுகிற இடத்துல, இந்த நதிகள் பிரிகிற இடத்துல போய் பாருங்களேன், எப்படி இருக்கணும் அந்த இடம். தேங்கி இருக்கிற ஒரு இடத்த போய் பாருங்களேன், காஞ்சி போய் நாத்தடிச்சு போய் கிடக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், செல்வ செழிப்பாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதனால தான் செய்கிறார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் எங்கிட்ட வாங்க, அல்லேலூயா, என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நதிகள் என்ன? 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் நான் பார்க்கிறோம் அந்த நதிகள் என்னவென்று சொல்லி. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அல்லேலூயா. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்ப அந்த நதியாக யாரும் வரா? ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இன்னும் மகிமைப்படாததுனால பரிசுத்த ஆவி இன்னும் கொடுக்கப்படலை. அதான் யோவான் 16 சொல்கிறாரு, ஒரு தேற்றவாளனை பிதா அனுப்பி உங்களுக்குள்ளே அனுப்ப போகிறார் என்று சொல்லி. ஆண்டவர் பிதா என்ன செய்ய போகிறாரு? உங்களுக்குள்ளே ஒரு தேற்றவாளை அனுப்ப போகிறான்னு சொல்லிட்டு இப்போ யோவான் 16ஆம் அதிகாரத்தை வாசிப்பின்னு சொன்னால் இதில் பார்க்கலாம். அதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 40 நாட்கள் அவர்களோடு கூட இருந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசிட்டு அவர் பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பாக சொன்னார், நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. அந்த சீஷர்கள்ட்ட இயேசு கிறிஸ்து பாருங்கள், மரித்த பிறகு 40 நாள் அவங்களோட கூட வந்து ராஜ்யத்தை குறித்து பேசிட்டு எங்கேயும் போகாதீங்க, நான் போயிட்டு ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்தாருன்னா உங்களுக்கு பெரிய காரியங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, போகிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, இந்த எருசலேமிலேயே நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் பரத்தில் இருந்து பரிசுத்த ஆவியினர் கொடுக்க போகிறார், நீங்கள் எங்கேயும் போகாதீங்க என்று சொல்லி. பெந்தகோஸ் என்னும் 50ஆவது நாளிலே ஆவியானவர் வந்ததை நீங்கள் சற்று முன்பு நீங்கள் வீட்டில் வாசிச்சிருப்பீங்க. அப்போஸ்தலர் பகுதி 2ஆம் அதிகாரம் வசனம் 1-11 எப்படி ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று சொல்லி என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், அந்த இடத்துல ஆவியானவர் என்ன செய்கிறார்? 50ஆவது இடத்துல ஜனங்கள் மத்தியில் வந்து அப்படியாக வந்து என்ன செய்கிறாரு? இறங்குறாரு. அந்த இறங்குற அந்த சூழ்நிலை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் பிரியமானவர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே வந்தவர்கள் பாருங்கள், பல தேசத்திலிருந்து, ஒரு உலகத்தில் அந்த 3 பெரிய கண்டம் சொல்லுவாங்க, 3 பெரிய கண்டத்திலிருந்து அங்கே வந்துருக்கிறாங்க. வந்து தேவன் என்ன செஞ்சுருக்காங்க? எல்லாம் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு அந்த மேல் வீட்டு அறையில் என்ன செஞ்சுருக்காங்க? துதிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டு போனார், என்ன சொல்லிட்டு போனார்? நீங்கள் எல்லாரும் இந்த எருசலேமில் இருங்க, போகாதீங்க, கொஞ்ச நாளுக்கு இருங்க. அந்த 50ஆவது நாளில் அந்த மேல் வீட்டாரையில் அவங்க தேவனை துதித்து கொண்டிருக்கும் போது ஆவியினர் சடுதியாய் வந்து அவங்க மேல் என்ன செஞ்சார்? அமர்ந்தார் என்று சொல்லி நான் பார்க்குறோம். அப்புறம் அமரும் பொழுது அங்கே என்ன நடக்குது வாசிப்போம். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் மேல் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் வந்து அமர்ந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி
என்று சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பாத்தரும், மேதரும், ஏலாமித்தரும், மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேன பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தந்தவர்களும் கிரேக்கத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷையில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அல்லேலூயா. அப்போ இங்கே ஒன்று கூடி அவங்க ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஆவியானவர் வந்து என்ன செய்கிறாரு, வந்து இறங்குறாரு. அதனால தான் பாருங்கள் பிரியமானவர்களை, தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆராய்ச்சி கொண்டிருக்கும் போது அங்கே இருக்கிறவங்க சில பேர் சொல்கிறாங்க, இவனுங்கன்னா இப்படி கத்திக்கிட்டு கொண்டிருக்கானுங்களே, போதை நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேதுரு, விசேஷமாக இந்த இடத்துல பேதுருவோட காரியத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். பேதுரு என்ன செய்கிறாரு, வந்து இறங்கி இவங்க என்ன செய்யல, போதையில் எதுவும் கத்தலை, இவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக காணப்படுகிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே சாட்சி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பேதுருவை நம்ம இங்கே பார்ப்போம் அப்படின்னு சொன்ன பிரியமானவர்களே, முதல்ல இயேசு மறுதளிச்சுட்டு போனவர், அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தும் என்ன செய்கிறாரு, இவர் மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டார். ஆனால் ஆவியானவர் வந்து இறங்கின கேட பார்த்தீங்கன்னா, ஆவியானவருடைய அந்த வரத்தை அவர் பெற்றுக்கொண்ட பிறகு என்ன நடக்குது, மொத்த பிரசங்கத்திலேயே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். முதல்ல ஆவியானவரோடு கூட இருந்து தான் என்ன செஞ்சுறாங்க, இயேசுவோடு கூட இருந்து உதவியோடு நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு ஸ்டேபிளான ஒரு காரியம் அங்கே காணப்படலை. ஓடி போயிட்டார். அவருக்குள்ள ஒரு நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆனால் அவங்க கூடி அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன நடக்குது, ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்ல தொடங்குறாங்க, ஆசீர்வாதமாய் மாறுகிறார்கள். அவங்க பேசும்போது முதல் பிரசங்கத்தில் 3000 பேர், ரெண்டாவது பிரசங்கத்தில் 4000 பேர் ரட்சிக்கப்படுகிற அந்த காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ என்ன மாறுது, ஜீவனுள்ள நதிகள் அவர்களிலிருந்து புறப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கத்தக்கதாய் அவங்களோட வாழ்க்கை மாறிவிட்டது. பிரியமானவர்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஜீவனுள்ள நதிகளாய் இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம வசிக்கிற இடத்துல நம்ம மாற வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், ஆசீர்வாதமாக இருக்க, ஆசீர்வாதத்தை தேடுவதற்காக அல்ல. மத்தேயு 6 சொல்கிற நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். நம்மளுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் அவரிடம் தாகமுள்ளவர்களாகி அவரிடம் வந்து அவருடைய நீரை பருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியானவருடைய அந்த ஒத்தாசையுடன் செயல்படும் என்று சொன்னால் நம்முடைய ஊழிய பாதையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதற்கு பெரிய ஒரு சான்று, அதுக்கு பெரிய உதாரணம் இந்த பேதுருவை நாம் எடுத்துக்கொள்வோம், இந்த அப்போஸ்தலரை நாம் எடுத்துக்கொள்வோம். அதுவும் பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக ஏறக்குறைய 500 பேருக்கு மேலே தரிசனமானார். ஆனால் மேல் வீட்டாரில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் கூடி வந்தவங்க ஏறக்குறைய 120 பேர் தான். இன்றைக்கும் நிறைய பேர் இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம், ஆண்டவர் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நம்ம பெற்று கொண்டிருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் உண்மையாக கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வல்லமை வேற லெவலுக்கு அவங்கள கொண்டு சென்றது. அப்போ ஆண்டவரோடு கூட அமர்ந்து ஒற்றுமையாக நம்ம இணைந்து செயல்படுவோம் என்று சொன்னால் ஆவியானவர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலிருந்து செயல்படுத்துவார். அல்லேலூயா. இதுதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாய் சொன்ன அந்த காரியம் இந்த 50வது நாளில், பெந்தகோஸ்து நாளில் அது நடைபெற்றது. இப்போது அந்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கும்போது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி, இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அந்த தண்ணி குட்டை தண்ணி மாதிரியே தான் இருக்குது. இன்னும் ஜீவ நதிகளாக என்ன செய்யல, புறப்படலை. ஜீவ நதிகளாய் புறப்பட வேண்டும் என்று சொன்னால் உள்ளுக்குள்ள ஆவியானவர் நம்மிலிருந்து என்ன செய்யணும், அமர்ந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த ஆவியானுடைய அனுபவத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்படி இல்லைன்னா பிரியமானவர்களே, நம்ம நாரி போன கிறிஸ்தவங்களாக தான் உட்காந்துருப்போம் இன்னைக்கு. ஆமென். இங்கே பாருங்க, இந்த 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 அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவங்க வருஷம் செய்ய வேண்டிய காரியங்கள்,
அங்கேயே இருந்து என்ன செய்வாங்க, பல தேசத்தில் போயிட்டாங்க. கிறிஸ்துவுக்கு முன்னுக்கே பிரிஞ்சு போன யூதர்கள் என்ன செய்வாங்க, அவங்க சடங்காச்சரமாக கூடி வருகிற ஒரு காரியம்தான். ஆனால் கிறிஸ்து சொன்னபடியே அந்த 50வது நாளில் அவங்க ஒற்றுமையாக கூடி வந்து அவங்க ஜென்ம பாஷையில் பேசுகிற ஒரு வல்லமையை, ஒரு காரியத்தை அங்கே வந்து அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ பெற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க கிட்டேருந்து வருகிற அந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக மாறுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, அந்த ஜீவன் உள்ள நதியாய் புறப்படுகிற காரியம் என்னவென்ற இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்கள், தேவனுடைய வார்த்தையாக இன்றைக்கி இருக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், கிறிஸ்துவலாக இருக்கிறோம், நிறைய வல்லமைகள் நடக்காதது காரணம் என்னன்னா, நம்மளுக்கு எல்லாமே தெரியும், நான் ஆவியான ஒரு ஒத்தாசையோடனே செய்கிறதில்லை, செயல்படுகிறது கிடையாது. தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக, தேவனுடைய மகிமை உணர்ந்தவர்களாக செயல்படுறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணும்னா, இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறோம், தண்ணி நம்ம குடிக்கிறோம். குடிச்சிட்டு எனக்கு தாகமாக இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் குடிச்சிட்டோன்னே என் தாகம் தீர்ந்துருச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஆனால் தண்ணி குடிச்சிருக்கேன். ஆனால் என்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுமா? தெரியாது. இப்போ இந்த தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் போயிட்டு ஒரு தண்ணியில் இறங்கிக்கிட்டு, தண்ணியில் மூழ்கிட்டு மேலே வந்தேன்னா உங்களுக்கு தெரியுமா நான் தண்ணியில் இறங்கினா இல்லையான்னு? தெரியும், மூழ்கிட்டு வந்தான். ஸோ அதே போல் தான் பிரியமானவர்களே, நமக்கு எல்லாம் ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனால் என்ன செய்யறதில்ல, மூழ்கிறதில்ல. ஆவியானவர் செயல்படுகிறது கிடையாது. ஆவியானவர் வரத்தோடு நம்ம என்ன செய்யப்படுறதில்லை, மூவ் பண்ணுறது கிடையாது. அதனால தான் பாருங்கள், சில வேலைகளில் எது ஜெபிச்சாலும் நடக்கிறதும் கிடையாது. யாருக்காவது கால் பண்ணி என்ன செய்கிறது, உதவி செய்யுங்க, யாராவது பாஸ்டருக்கு என்ன பண்ணுறது, கால் பண்ணுறது. பிரியமானவர்கள், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஜீவ நதிகளாக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜீவ நதி இன்றும் நம்மிடம் இருக்கிறது. நம்முடைய நாவிலிருந்து புறப்பட்டு அந்த ஜீவ நதி செயல்பட வேண்டும். நீங்கள் உண்மையாகவே அது வாழ்ந்து ஆண்டுடைய அந்த 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 பிரசனத்தில் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டு நடப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையிலிருந்து ஒரு ரட்சிப்பான ஒரு காரியம் இன்னைக்கு வெளியாகும். அல்லேலூயா. பாடுறோம்ல, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நரியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. அப்படி நாம் ஜீவ நதிகளாக ஆண்டவர் நம்ம கூட வந்தார்னா, நம்மகிட்ட இருந்து புறப்படுகிற வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையினால் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? நம்மகிட்ட இருந்து புறப்படுகிற வாயின் வார்த்தைகளில் எத்தனை பேரோட காயம் கட்டப்படுகிறது, எத்தனை பேர் மனசில் இருக்கிற காயங்கள் ஆறுகிறது நாம் பேசுகிற ஒரு வார்த்தை. இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை சமாதானத்தை அளிக்கும் கருவியாக அழைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிற ஒரு ஏஞ்சலாக ஆண்டவர் நம்மளை கொண்டு செல்கிறார் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு நம் மூலமாக புறப்படுகிற வார்த்தையானது ஒருவருடைய காயத்தை கட்டுகிறதா இருக்கிறதா, ஒருத்தரை ரட்சிப்புக்குள் அழைத்து செல்லுகிறதா இருக்கிறதா? இது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த பேதுரு ஆண்டவர் கூட இருந்தார், அற்புதம் செஞ்சார், எல்லா காரியத்தையும் பண்ணார். ஆனால் மறுதளித்து ஓடின ஒரு மனிதன். ஆனால் ஆவியின் வரத்தை அவர் பெற்றுக்கொண்ட பிறகு, அந்த வல்லமை அவர் பெற்றுக்கொண்ட பிறகு அநேக மக்களை, அங்கே இருக்கிற மக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்கள், இன்றைக்கு அந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் போகும் பொழுது ஒரு பெரிய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நீ எப்படியாப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள்? ஆவியின் வல்லமை பெற்ற கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்களா? இல்லை வசனத்தை கேட்டுட்டு சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களா இருக்கீங்களா? இல்லை சண்டே கிறிஸ்டியனாக இருக்கிறீங்களா? இல்லை மதத்தின் அடிப்படையில் ஏதோ கிறிஸ்தவ வீட்டில் பிறந்துட்டேன் அப்படியா இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் ஆண்டவர் எப்படி ஆவியினால் முத்திரிக்கப்பட்டு, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு, ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு ஆண்டவர் உங்களையும் என்றையும் இன்னைக்கு அழைத்திருக்கிறார். நீங்கள் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து காத்திருக்கும் பொழுது, தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசித்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது, அல்லேலூயா, பெரிய காரியத்தை உங்களோட வாழ்க்கையில் இன்றும் செய்வார். ஆமென்.
ஆமென். இன்றைக்கி பிஸியான இந்த வேர்ல்டில் கொஞ்ச நாள் இந்த COVID-19 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. அப்படி என்னன்னு சொன்னால் பிரியமானவர்களே, ரொம்ப பிஸியாக இருந்தோம், அடக்கி வீட்டில் கொஞ்ச நாள் வச்சுருந்தார். இப்போ மறுபடியும் கொஞ்சம் வெளியாயிட்டோம். இப்போவும் நம்ம என்ன செய்கிறதில்ல, சரியாக ஆண்டவரோடு நெருங்காத ஒரு காரியம். நான் ஒன்று சொல்லுகிறேன், திஸ் இஸ் த டைம் ஃபார் ரெஸ்ட் ஃபார் அஸ். நம்ம மாறி ஆண்டவருக்காக நம்ம மாறி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய ஜீவனுள்ள அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நீங்களும் நான் இருக்கணும். ஒரு குடும்பமாக கூடி ஒற்றுமையாக அமர்ந்து நீங்கள் செயல்படுங்க. இந்த தருணத்தை நீங்கள் விட்டுங்க அப்படின்னு சொன்னால் இழந்துருவீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், தயவு செஞ்சு ஆண்டோடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஆண்டவருக்காக காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை வாசித்து அவருடைய நன்மைக்காக அவருடைய வல்லமைக்காக காத்திருந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. மேன், அவர் இலவசமாக எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவர் துக்கப்படாதீங்க. நீங்கள் செய்கிற காரியத்தின் மூலமாக நம்முடைய வாயின் வார்த்தையின் மூலமாக சமாதானமான ஒரு காரியம் வர வேண்டும். இயேசுவை அந்த சமாதானமாக இருக்கிற சமாதானத்தை அளிக்கும் கருவியாக இருக்கிறார். நீ இயேசுவை உரைக்கும் பொழுது, இயேசுவை பேசும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படியாப்பட்ட ஒரு காரியம், ஒற்றுமையாக கூடி வந்தாங்க, எல்லா யூதர்களும் கூடி வந்தாங்க. ஆனால் ஜென்ம பாஷையில் பேசியிருக்கிறாங்க, அவங்க பாஷையில் அவங்க பேசுகிறாங்க, பார்க்குறவங்க ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு வல்லமையான ஒரு காரியம் நடந்திருக்குது. இன்றைக்கி அநேக வேறுபாடுகள், கருத்து வேறுபாடு, ஒற்றுமை இல்லாத காரியம் குடும்பத்திலே காணப்படுகிறது. சண்டை, அது இவங்களும் முறைச்சிக்கிட்டு இப்படியோ காணப்படுகிறோம். பிரியமானவர்களை எல்லா டிஃப்ரென்ஸையும் தூக்கி போட்டுட்டு ஒற்றுமையாக இருந்து தேவனை ஆராதிக்கும்படியாக ஒப்பு கொடுங்க. நீங்கள் பெரிய வல்லமை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. பெரிய காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை, ஒரு நன்மையான காரியங்களை வாழ்க்கையில் செய்வார். பிரியமானவர்களே, ஆவியானவர்களோடு இணைந்து நம்ம ஜீவ நதிகளாய் சென்று நம் ஆசீர்வாதமாக மாறுவோம். மறுபடியும் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் மற்றவர்களுக்கு என்று சொல்லி. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவரோடு கூட வரும்பொழுது அது உண்மையான ஜீவ தண்ணீரை ஆண்டவர் கொடுக்கிறார். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆமென். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக ஆண்டவர் ஒரு தேற்றுவாளனை கொடுத்திருக்கிறார். அந்த தேற்றுவாளன் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் நம்ம செயல்பட முடியும். அவர் இல்லாமல் நம்ம ஒன்று செய்ய முடியாது. அவர் இயேசுவை இயேசு என்று சொல்வதற்கு அவர் காரணமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, 8 சுரக்காய் கறிக்கு உதவாது. 8 சொரக்கான்னு கறியில் பேப்பரில் எழுதிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி மிளகான்னு எழுதிட்டு பேப்பரில் அதை கறி சமைக்க முடியாது. உப்புன்னு எழுதிட்டு கறி சமைக்க முடியாது. 8 எழுதப்பட்டதெல்லாம் நிஜத்தில் பயன்படுத்த முடியாது. உண்மையான காரியத்தை அதே போல தான் கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா சாதாரணமாக இருந்துட முடியாது. கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். ஆமென். தாகத்தோடு அவரோடு கூட வரணும். அந்த அந்த அவரோடு கூட வந்து அந்த ஜீவ தண்ணீர் என்ன செய்யணும்? பருகணும். பருகும் பொழுது அந்த ஜீவ தண்ணீர் நம்மளுக்குள்ளே இருந்து வேலை செய்யும். வேலை செய்யும் போது உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமென். நீங்கள் போகிற இடம் செழிப்பாக இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றுவார். இன்னும் ஆவியானவர் குறித்து நம்ம பேசும்போது நிறைய காரியங்களை பேசலாம். ஆமென். ஆவியானவர் வரும்போது நிறைய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நம்முடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி ஒரு புது மனிதனாக மாற்றி இப்படி தான் பேசணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் நடக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனுக்காக ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருக்காக வாழுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மளை சரிப்படுத்தினார். இயேசுவை தவிர யாரும் சமாதானம் கொடுக்க முடியாது. இயேசுவை தவிர ஒரு நல்ல வாழ்க்கை நம்மளுக்கு இன்றைக்கி கிடையாது. இயேசு மட்டுமே. சுவிசேஷத்தை நீங்களும் நான் அறிஞ்சிருக்கோம். இந்த நற்செய்தி உலகம் எங்கும் பரவும். ஆமென். இயேசு மட்டுமே ராஜா, இயேசு மட்டுமே சமாதானத்தின் தேவன், இயேசு மட்டுமே நித்திய வாழ்க்கை என்று சொல்லி கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு மிரக்கமல்ல பரம தகப்பனே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி சுவாமி. உம்மை துதிக்கிறோம், போற்றுறோம், வாழ்த்துறோம். அருமையான அந்த வேலைக்காக நன்றி சுவாமி. இதோ இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த பெந்தகோஸ்து நாளிலே ஆவியானவர் என்ன மாதிரியான காரியத்தை மத்தியிலிருந்து செய்கிறீர் என்று சொல்லி பார்த்தோம். பிதாவே, உம்முடைய தாசன் இந்த காரியத்தை சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் சுவாமி. ஜீவ தண்ணீராக இருக்கிறவர் நீங்கள் வந்து சுவாமி எங்கள் வாழ்க்கையில் பிதாவே சுவாமி ஊடுருவி சென்று எங்களை எடுத்து பயன்படுத்தும். எங்களை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றி வழி நடத்தும்.
எங்களை நடத்தும் சுவாமி. எங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென்.